இங்கே ஒரு அமைச்சரவை என்று வந்தது 1920. இங்கே முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது நீதி கட்சி. காங்கிரஸ் இயக்கம் ஆட்சிக்கு வந்தது 1937. ராஜகோபாலாச்சாரியா ராஜாஜி தான் வந்தார். அதுதான் 37. வந்த உடனேயே சொல்லிட்டார் இந்தி தான். காரணம், சமஸ்கிருதம் வழக்கிழந்து போய்விட்டது. சமஸ்கிருதத்தின் வழியாகத்தான் வருணாசிரமத்தையும் சனாதனத்தையும், இப்போ அதே குரல் இப்போ வருது, வருணாசிரமத்தையும் சனாதனத்தையும் காப்பாற்ற முடியும். இதே வார்த்தையை ராஜகோபால் சொன்னார். அந்த வழக்கிழந்த சமஸ்கிருதத்தை மக்களிடத்துல வரவேற்பு பெற வைக்க முடியாது. அதற்கு எளிமையான வழி சமஸ்கிருதத்தை பேச்சு மொழியாக்கி இந்தி. அவர் சொன்ன சொல்லு, இந்தி கத்துண்டா சான்ஸ்கிரிட் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னார். அவ்வளவுதான். இது ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான், பொருள் ஒன்று தான். இந்தி படித்தாங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே எழுத்து தான், ஒரே சொல்லு தான். எளிமைப்படுத்தப்பட்ட சொற்கள் மட்டும் இந்தியில் இருக்கும். இந்தி உருவானதே 500 ஆண்டு தானே, லல்லுஜிலால் தானே உருவாக்குனார். 50,000 ஆண்டு வரலாறு உடைய தமிழுக்கும் 500 ஆண்டுக்கான இந்திக்கும் இணையாக வச்சு பேசுகிறதே அவ்வளோ சரியானது இல்லையே.